எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். கருவாட்டு தொக்கு வைக்க போகிறேன். வெந்தயம் போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு வச்சிருக்கியா 4 கருவேப்பிலை. ஒரு 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 வெங்காயம் போட்டுக்கிறேன். தாளிக்கிறது வெங்காயம் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச வெங்காயம் ஒரு 2 டீஸ்பூன். தக்காளி அரைச்சி 1 டீஸ்பூன், 1 கரண்டி ஊற்றிக்கணும். அதை நல்லா கிண்டணும். நல்லா பச்சை வாடை போனோடனே இப்போ காய் அள்ளி போட்டுக்கலாம். ஒரு கத்திரிக்காயும் ஒரு வாழைக்காயும் போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு வைக்க குழம்பா வச்சிடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ காய் வெந்திருக்கான்னு எடுத்து பார்த்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றுறேன். இதில் ஜீரகம் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு தேங்காயோடு சேர்த்து அரைச்சோம்னா குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிருக்கேன். நல்லா இதை கொதிக்க விட்டுட்டு அப்புறமா கருவாடு போடணும். உப்பு போடணும். இப்போ பால் சுறா கருவாடு போட்டுக்கலாம். நல்லா வெந்தோடனே இறக்கிட்டு இப்போ கருவாட்டு தொக்கு வச்சாச்சு. மல்லித்தலை தூவி அதை ஃபினிஷ்டு பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான்.